ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற ஒரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை தந்து தேவன் நடத்தி இந்த மாலையில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சுவிசேஷம் என்பது அறிவிக்கப்பட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. இது தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நான் உங்களுக்கு கற்பித்ததை நீங்கள் அவர்களுக்கு போதித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் 16ஆம் அதிகாரத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து அறிவிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். அதிலும் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருசபையை நடத்துகிறவர்கள் நம் மத்தியில் தொடர்ச்சியாய் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். எனவே போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்திருக்கிறோம். இதுக்கு முந்தி மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 to 12 வரை போன பகுதி வரை ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. எல்லாமே கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா யூடியூப் ஆப்பில் உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதுக்குள்ளே போய் பகுதி பகுதியாய் வசனமாய் நீங்கள் விளக்கியிருக்கிற விளக்கங்களை ரொம்ப தெளிவாய் பார்க்க முடியும். நிறைய விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாய் அருமையாய் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியில் போன பகுதியில் 12ஆம் வசனம் வரை நம்ம வாசித்திருக்கிறோம். அதனால 13 to 16 வரை சிறு பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் கலந்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் முதலாவது நம்ம மத்தியில் இறைவன் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையை படிப்பதும் கேட்பதும் தியானிப்பதும் அவ்வளவு அருமையாக இருக்கிறது, அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு பகுதியை உங்களுக்கு தெய்வ துணையோடு, எவ்வளவுதான் அனுபவம் எங்களுக்கு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற அந்த வார்த்தை, சமயத்துக்கேற்றபடி சொல்லுகிற வார்த்தை நம்முடைய ஆன்மாவை உயிர்ப்பிக்கவும் வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் தவறான வழியை விட்டு சரியான வழியில் செல்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 13 முதல் 16 வரை 13ஆம் வசனம், மார்க்கு 10:13. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அப்பொழுது அப்படின்னா மேலே நாம் இதுவரைக்கும் படித்தோமே, இதற்கு முன்பாக தேவ செய்தியை கேட்டோமே இந்த 10ஆம் அதிகாரத்தில். அந்த செய்திக்கு பிறகு இன்னொரு சம்பவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன? சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு, பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அப்ப சிறு பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட வரணும்னு வாய்ப்பு, அவங்களுக்கு சிறு பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. யார் தொடணுமா? ஆண்டவர் தொட வேண்டும். பிள்ளைகள் தொடுவதற்காக அல்ல, ஆண்டவர் தொடணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒருவேளை அந்த பிள்ளைகளின் பெற்றோரா இருக்கலாம், அல்லது உறவினர்களா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா யாரா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவரை தொட்டால், ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாராலும் மதிக்கப்பட்டவர், ஒரு குருவாக. அன்னைக்கு தெய்வம்னு நிறைய பேர் நம்பவில்லை. ஒரு நல்ல சிறந்து தெய்வீகத்தை போதிக்கிறவர், அருமையானதை கற்றுக் கொடுக்கிறவர். அவரை எப்பொழுதும் ஜனங்கள் திரள சூழ்ந்திருந்ததுனால இவர் கையை வச்சாலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு புரிந்ததினால்தான் இந்த காரியங்களை செஞ்சாங்க. இதுல ஒன்றும் தவறா தெரியல. ஆனா அவங்க கொண்டு வந்தவங்கள அதட்டுறாங்க. அப்போ ஒரு ஆசீர்வாதத்திற்கு வழியா இருக்கும்போது கூட இருக்கிறவங்க யாரும் இடைஞ்சலா இருக்க கூடாது. அவரே அமைதியா இருக்கும்போது செய்யலாம். அந்த பொதுவா இருக்கிறவங்க
பொறுப்பா இருக்கிற அந்த தலைவர்கள் கொஞ்சம் வழிவிடுங்க, யாராவது வந்தா தடை செய்யுங்க, நீங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும், நான் வேற நோக்கத்தோட போய்கிட்டு இருக்கிறேன், இது எனக்கு என்னுடைய ஸ்பீடுக்கும் என்னுடைய காரியத்திற்கும் இது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இருந்தால் இவங்க செய்யலாம். சொல்லாமலே பண்றாங்க. அதுதான் இப்போ அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா சீஷருங்க ஒருவேளை அதுக்கு முன்ன பிரசங்கித்து இருக்கிறாரு, அதுக்கு முன்ன வந்து நிறைய காரியத்தை பேசி இருக்கிறாரு, ஒருவேளை அவர் டயர்டா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்ற யோசனையில கூட அவங்க பேசியிருக்கலாம் பாஸ்டர். ஆனா எப்பவுமே என்ன ஆகுதுன்னா கூட இருக்கிறவங்க தான் இப்போ வந்து நிறைய காரியத்துக்கு இந்த காலத்துல இடர்ல இருக்காங்க, தடப்பட்டுறாங்க. இன்னைக்கு கூட அதுதான் இருக்குது. அதாவது சில இடத்துல ஊழியக்காரர்களே விரும்பினாலும் கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, உடனே தடுத்து இல்ல பார்க்க முடியாது அப்படின்னு அனுப்பிடுறத நம்ம பார்க்குறோம், நிறைய இடத்துல அதை கேள்விப்படுறோம். ஆனா அதே நேரத்துல இது வந்து இப்ப ஆரம்பிச்ச காரியம் இல்லை, அது முதலாவது நூற்றாண்டிலேயே அப்பவே நடைபெற்றிருக்கு. சரி, மார்க்ல சொல்றாரு தொடும்படி என்று, ஆண்டவர் கரங்களை வைத்து தொடும்படி இருக்கு. மத்தேயுல சொல்றாரு ஜெபம் பண்ணும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 19:13 அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவங்கள சீஷர்கள் அதட்டுறாங்க. சீஷர்கள் லூக்காவுல சொல்லும்போது லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் 14 என்ன சொல்றான்னு சொன்னா, குழந்தைகளை அவர் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை. அப்ப முதல் காரியத்துல என்னன்னு சொன்னா, யாரையும் தடை பண்ண கூடாது. ஏன்னா ஆண்டவர் அன்றைக்கும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே அவர்கிட்ட வரணும்னு எதிர்பார்த்தார். ஏன்னா அவர் ஜனங்களை தேடி வந்தவர். பரலோகத்தின் ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தவர். அவர் இந்த உலகத்துல வந்து ஒரு ஆட்சி செய்து ஒரு அதிகார தோரணையோடு இருந்து தான் மட்டும் இருந்து மற்றவர்கள் என்கிட்ட யாரும் வரக்கூடாது அந்ததுக்கு வரல. இந்த பூமியில வந்து எல்லாரோட தன்னுடைய அன்பை காண்பிக்க தான் வந்தார். ஆனால் கூட கற்றுக்கொண்ட கூட இந்த சீஷர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு தகுந்தபடி ஆண்டவரும் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. என்ன விஷயம்னா, அடுத்த வசனம் 14வது வசனம், இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இப்போ கூட இருக்கிறவங்க தடை பண்றாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டு ஓகே வெரி குட் நல்லதை செஞ்செல்லாம் சொல்லல. ஏன்னா இவர் ஒரு தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள், இவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, இவர் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறவர் அல்ல, இவர் ஒரு மதிப்பை விரும்புகிறவர் அல்ல. தன்னையே மற்றவர்களுக்கு அர்ப்பணித்து தன்னிலுள்ள வல்லமையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த நிலையோடு வந்ததினால் இதற்கு மனிதன் தடை பண்ண கூடாது, மனிதன் தடை செய்யக்கூடாது. அப்ப அந்த தவறு செய்யும் போது முதல்ல அதை பார்த்து என்ன பண்றாருன்னா व्यसனம் அடைகிறார். பரவாயில்லன்ட்டு தட்டி கொடுக்கல. இதான் ஆத்தும பாரம். சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், ஒரு ஆத்துமா தம்மிடத்துல வருவதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார் இல்லையா? மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வயசானவங்க, விதவைகள், வாலிபர்கள், திருமணமானவர்கள், குழந்தைகள், சின்ன குழந்தைகள் கூட சரி, எல்லாரும் என்கிட்ட வாங்க, வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்லல. ஏன்னா அவர்கிட்ட தான் சகல விதமான தெளிவும் ஞானமும் விடுதலையும் ஆசீர்வாதங்களும். ஒரு விஷயம் பாஸ்டர், நீங்க பேசினே இருக்கும்போது என்ன கவனம் வருதுன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மருத்துவர், கைனகாலஜிஸ்ட்டு, அதாவது டெர்மட்டாலஜிஸ்ட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போன் ஸ்பெஷலிஸ்ட்டு, நர்வ் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஐ ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி, அதுக்கப்புறமா த்ரோட்டுக்கு, இவங்கெல்லாம் தனித்தனி பிரிவுங்க. இதுவா நீங்கள் அங்கே போங்க, இதுவா நீங்கள் இங்கே போங்க, இந்த ப்ராப்ளமாக அங்கே போங்க அப்படின்னு அனுப்புகிற நேரத்தில் இயேசு மாத்திரம் தான் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்ற. அப்ப எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொன்ன பிறகு ஏன் தடை பண்றீங்க? அவர்தானே உபதேசம் பண்ணினாங்க. அப்ப ஏன்ப்பா அப்படி தடை பண்ணீங்க? அப்ப தன்னுடைய கூடவே இருந்தவங்க
தான் சொன்ன வார்த்தைக்கு எதிர்மறையா இவங்க செயல்பட்டதுனால முதல்ல व्यसனப்படுகிறார். என்னடா இவங்களை கூட வச்சிருக்கிறோம், இவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. அதுவும் குழந்தைங்க, இவங்க கேள்வி கேட்க போறதில்ல, எந்த ஊழியத்திற்கோ எதுக்கோ இடைஞ்சலா இருக்க போறதில்ல. சின்ன குழந்தைங்க கொஞ்சிறதுக்கு வருவாங்க. இத தடை பண்ணாங்க. முதல்ல ஆண்டவர் व्यसனம் அடைந்தார். व्यसனம் அடைஞ்சிட்டு அமைதியா இல்லை. என்ன சொன்னார்னா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுங்கள். ஏன்னா அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவள். நீங்க சின்ன பிள்ளைகளையே தடை பண்ணா அறிவு படைத்தவர்கள் எப்படி அங்கிட்ட வருவாங்க? அந்த அந்த இயேசு கூட அங்க ஒரு 12 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போனா ஒரு ரொம்ப தொல்லையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத போயிட்டாங்கன்னா, வராத போனா எப்படி ராஜ்யத்துக்குரிய செய்தி அவர் சொல்ல முடியும்? எப்படி அவர்கள் ரட்சிப்புக்குரிய காரியத்தை சொல்ல முடியும்? நீங்க அழிந்து போகாம பரலோகத்துக்கு வாங்கன்னு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னு சொன்னவர் அவங்க செய்தி எப்படி கேட்ப? சின்ன பிள்ளைகளுக்கே இதை செய்தாங்கன்னா மற்றவங்களுக்கு இதை செய்யாம இருப்பார்களா? அதனால அவர்களுக்கு தெளிவான போதனை கொடுக்கிறார். இன்னும் இதையே மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல சொன்னப்பட்ட வார்த்தை பாருங்க. ஜெபம் பண்ணும்படி கொண்டு வந்தாங்க, அதட்டினான் இருக்கு. 14 இயேசுவோ சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடாதிருங்கள், தடை பண்ணாதிருங்க, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மார்க்ல சொல்றாரு என்ன, தேவ ராஜ்யம், தேவன் இருக்கிற இடம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர், மனுஷர்களுக்காகவே வந்தவர். அதனால இந்த குழந்தைங்க இன்னைக்கு குழந்தையா இருக்காங்க, நாளைக்கு வாலிபர்களா மாறுவாங்க, அடுத்து பெரிய அளவுல வருவாங்க. அப்ப இவங்க சின்ன வயசுலேயே அந்த தெய்வீகத்தை விதைச்சாச்சுன்னா, என்கிட்ட அவங்க வந்த பிறகு அந்த சின்ன வயசுலயே, அதுக்குதான் சிறுவர் ஊழியெல்லாம் நடக்குது. தெளிவான வார்த்தையை அவங்க காதுல போட்டாச்சுன்னா, இயேசு சாமி கிட்ட நாங்க போனோம், கிட்ட போனோம், அவருடைய அன்பு வித்தியாசம், அவருடைய அபிஷேகம் வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கிட்டா, நாள் வரும்போது என் ராஜ்யத்துக்காக அவங்க நிற்பாங்களே, ஊழியர்களா மாறுவாங்க, என் சத்தியத்தை எல்லாத்துலயும் போய் சொல்லுவாங்க. நீங்க ஆரம்பத்திலே இந்த தடை செய்றீங்களே. அப்போ மத்தேயுல சொல்றாரு பரலோக ராஜ்யம்னு, இங்கே சொல்லுகிறார் தேவராஜ்யம்னு. லூக்கா 18ல சொல்லும்போது 16ஆம் வசனத்துல, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அங்கெல்லாம் இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இல்ல கீழே விளக்கம் கொடுக்கிறாரு. ஏன் சிறு பிள்ளைகள் முக்கியம், ஏன் நீங்க இடம் கொடுங்க, நீங்க தடை பண்ணாதிருங்கள், व्यसனப்பட்டு ஏன் சொல்றாருன்னா, அடுத்து அங்கே பதில் சொல்லுவதை பார்க்க முடியும். 15 எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அப்ப சிறு பிள்ளை இருதயத்திற்கும் தேவ ராஜ்யத்திற்கும் கனெக்ட் பண்றாரு. சிறு பிள்ளையின் இருதயம் தேவனுடைய ராஜ்யம். இப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? கள்ளம் கபடு அல்ல, கலப்படம் அல்ல, தீமை நிறைந்த இடம் இல்ல, பாவம் நிறைந்த இடம் இல்ல. வேற அந்த தேவ ராஜ்யம்னு சொன்னாலே அங்க எல்லாரும் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு இடம். அதை போல இந்த சின்ன பிள்ளைங்க இருதயத்தை லிங்க் பண்றாரு. ஏன்னா அப்ப அந்த சின்ன பிள்ளைங்க இருதயம் ஒரு குறிப்பிட்ட வயது வருகிற வரைக்கும் அவங்க இருதயம் தேவராஜ்யத்தை போல. அவங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, சூதுவாது, இந்த கள்ளம் கபடு, இந்த தீமை செய்யற குணம், இந்த மற்றவளை கவிழ்க்கணும், அதை போல எண்ணங்கள் அவர்களுக்கு இல்லை. அப்ப யதார்த்தமா, அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய சிறு பிள்ளைகள் தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த 14ல் அப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. இப்போ 15ல் பாருங்க, அதை தான் சொன்னேன், தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்போ தேவ பிள்ளை என்ன செய்யணுமா, தடை பண்ணாதிருங்க, இடம் கொடுங்க, தேவராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையை போல
தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த கொடுக்கிற செய்தியை என்னன்னு சொன்னா தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். அன்னைக்கு சிறு பிள்ளை, இன்னைக்கு நமக்கு சொல்றது மத்திய 4:17 தான் சொல்ல வருது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். பரலோக ராஜ்யத்துக்கு தான் இதனுடைய நோக்கமே சொல்லிட்டு அடுத்து சொல்றார் 16ஆம் வசனத்துல, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இத லூக்காவுல ஒரு விதமா விளக்கம் இருக்கு, மத்தேயு 19 ஒரு விதம் விளக்கம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல மார்க் இப்படி சொல்றார். இப்போ முதல் காரியம், தடை பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட யாரு வந்தாலும் இடைஞ்சலா இருக்க கூடாது. இரண்டாவது, பரலோக ராஜ்யம் முக்கியம். பரலோகத்துக்கு எல்லாரும் போய் சேரணும். மூன்றாவது, தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா மத்தேயுல சொல்றாரு, தாழ்த்தணுன்ற தாழ்மை. நிறைய போதனைகள் அந்த 3 சுவிசேஷத்தில் 3 புத்தகத்திலும் வித்தியாசமா எழுதி இருக்கிறாங்க. தாழ்மை வேணும். இதுல கடைசியில 16ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர் அன்பு செலுத்துகிறார், அன்பு செலுத்தி ஆசீர்வதிக்கிறார். மனுஷன்கிட்ட அன்பு இல்லாததனால்தான் இடைஞ்சலா இருக்கிறான், தடை பண்ணினான். ஆனா ஆண்டவரிடத்துல அன்பு நிறைஞ்சு இருக்கு. அந்த அன்பை வெளிப்படுத்தி அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இப்ப நான் இருக்கிறேன், நான் சிறு பிள்ளை போல மாறணும். நான் 65-66 வயது. இப்போ அந்த அன்னைக்கு அந்த குழந்தை சின்ன பிள்ளை, நான் சிறு பிள்ளை போல என்ன தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவருக்காக இருக்கும்போது நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சிறு பிள்ளைய உதாரணம் காட்டி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற போதனையை ஆண்டவர் இந்த இடத்துல வைக்கிறார். பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும்? யாருக்கு நீ இடரலா இருக்காத, நீ முன்மாதிரியா வாழ்ந்து காட்டு, நான் எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அதே போல நீங்களும் இருக்கணும் என்கிற தெளிவான பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான ஒரு போதனையை தான் இந்த இடத்துல பிள்ளைய முன்வைத்து சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், இந்த 4 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் தடை பண்ணக்கூடாது என்பதை, அவங்ககிட்ட வருவதை தடை பண்ணக்கூடாதுன்னு இயேசு சொன்னதையும், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலே எடுத்து தன்னோடு கூட தோளில் வைத்து கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வளர்ந்தவர்களாக இருந்தார்கள், சிறு பிள்ளைகளை போல அந்த சுபாவம், அந்த மன்னிக்கிற தன்மை. சிறு பிள்ளைகளை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா கூட அடிச்சுக்கிட்ட தான் திரும்ப போவாங்க, அவங்க இடத்தா இருப்பாங்க, அதை மறந்துடுவாங்க உடனே. ஆண்டவருடைய சுபாவம் நம்ம மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிறவர் மறக்கிறவர் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சுவாபம் உள்ளவர்களாக நாம் இருக்கும் போது தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு செய்தியும் இந்த பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை ஒரு வாலிபன் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டதும் அவனுக்கும் பதில் கொடுக்கிறார். தொடர்ச்சியாய் இது நடைபெறுகிறது. ஸோ அதை மார்க் எழுதுகிறார், இதை தான் மத்திய எழுதுகிறார். ஆனால் மார்க்கும் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அந்த காரியங்களை குறித்து நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனி எசாய் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. இப்போ ஓடி வந்தவன் முழங்கால் படியிடும் போது சீஷர்களும் கூட தான் இருக்காங்க. எல்லாருக்கும் முன்பாக அவன் முழங்கால் படியிடுகிறான். இப்போ இந்த மனிதனை குறித்து அங்கே சொல்லும்போது பல சுவிசேஷங்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷத்திலும் இந்த மனிதனை குறித்து சொல்லும்போது அவன் ஒரு மனிதன் என்று இங்கே குறிப்பிட்டிருந்தாலும் மற்ற சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அவன் வாலிபனாய் இருந்தான் அப்படின்னு. அப்போ ஒரு வாலிபன் மற்றவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த வாலிபனுக்குள்ளே, இந்த மனிதனுக்குள்ளே ஒரு தாழ்மையை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு தாழ்மை உள்ளவனாய் அவன் அங்கே கடந்து வருகிறான். அது மட்டுமல்லாதபடிக்கு முழங்கால் படியிட்டு கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, நல்ல போதகரே. அடுத்து சொல்லுகிற வார்த்தை நல்ல போதகரே. இப்போ முதலாவது அவன்கிட்ட தாழ்மை இருந்தது, அவன் வாலிபனாய் இருந்தான், இயேசு நல்லவர் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாதபடிக்கு ஐஸ்வர்யவான் என்று சொல்லியும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பணக்காரன், அவன் தாழ்மை அவனுக்குள்ளே இருந்தது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு இயேசு நல்லவர் என்பதையும் அறிந்திருக்கிறான். அவரிடத்திலே நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள
நான் என்ன செய்ய வேண்டும், நான் செய்ய வேண்டியது என்ன. அப்போ அவங்ககிட்ட பணம் இருக்கு, தாழ்மை இருக்கு, வாலிபன் அவர் நல்லவர் என்பதை அறிந்திருந்தாலும் அவனுக்குள்ள என்ன இல்லாம இருக்கு, நித்திய ஜீவன் இல்லாமல் இருக்குது. அப்போ நித்திய ஜீவன் இல்லாமல் இருக்குது என்று சொல்வதை விட நித்தியத்தை குறித்து அறிந்திருக்கிறான், அதை பெற்றுக்கொள்ளுகிற வழி அவனுக்கு தெரியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாழ்மை இருக்கலாம், இயேசு நல்லவர் என்று அறிந்திருக்கலாம், அது மட்டுமல்லாதபடிக்கு அவரிடத்திலே நித்திய ஜீவன் இருக்கிறது என்றும் நாம் அறிந்திருந்தும் கூட அவரிடத்திற்கு வராமல் அநேகர் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு இருக்குதான அந்த பணம் பொக்கிஷத்தின் மேல் தான் அதிகமான கவனம் இருக்குது. அப்போ ஆண்டவரிடத்துல சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வது என்ன, தேவன் தவிர ஒருவரும் நல்லவர் இல்லை என்று சொல்லிட்டு அடுத்து தன்னுடைய வார்த்தையை தொடருகிறார். என்னன்னு கேட்டா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே. அப்படின்னா இன்னொரு நல்ல குணமும் இருக்கு. அது என்ன நல்ல குணம் இருக்குன்னு சொன்னா 10 கற்பனைகளை அவர் என்ன பண்ணியிருக்கார், அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறாயே என்றார். அப்போ அந்த வாலிபன் இதெல்லாம் அறிந்திருக்கிறான் என்பதும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அப்போ நம்முடைய சுபாவம் ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொல்லி தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அப்போ அறிந்திருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் போதுகிறே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். அப்போ அடுத்த ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டா, அந்த கற்பனைகளை அவன் கை கொண்டவனாய் இருந்திருக்கான். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு ஈஸியா நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லிட்டு நாம புரிந்திருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை தயவு செய்து வாசிக்கலாம். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினான் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாலிபன் கிட்ட எல்லா குணமும் இருக்குங்க, எல்லாமே இருக்கு. தாழ்மை இருந்தது, அவன் பணக்காரன் தான், அவன் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். அது மட்டுமல்லாதபடிக்கு இயேசு நல்லவர் என்பதையும் அறிந்தான். அந்த கற்பனைகளை சொல்லும்போது சிறுவயது முதல் கை கொள்ளுகிறவன் தான். ஆனால் இங்க வசனம் நம்ம யாக்கோபுல பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் கை கொண்டிருந்து ஒன்ன தவறினால், ஒரு விஷயத்துல தவறினா கூட அவன் யாராம், குற்றவாளி. அப்போ இவன் எதை தவறி இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அதற்கு அவர் போதகரை வேளாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவரிடத்தில் அன்பு கொண்டு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அன்பு கூர்ந்தார். ஆமா, அப்படின்னு போட. ஆமா. அப்போ ஏன் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் அன்புள்ளவர் தானே. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால்தான் அவர் என்ன செய்யப்பட்டார், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அதனால்தான் வசனம் வாசிக்கிறேன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல், எல்லாம் கற்பனையை கை கொண்டிருக்கான், ஆனா இவன் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் அன்பு கொண்டு அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இப்போ இந்த வாலிபனுடைய வாஞ்சை என்ன, நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவனுடைய வாஞ்சியா இருக்குது. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவர்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். இப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, இயேசு அவனை பார்த்த அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு சொல்லிட்டு, அவன் என்கிட்ட என்ன என் குறைவுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்மிடத்தில் என்ன குறைவு உண்டு என்பதை பார்க்க வேண்டும். இப்ப எல்லாவற்றையும் விற்று கொடு அப்படின்றாரு, ஆனா அவனுக்கு அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் வாசிக்கும் போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், அங்கே திருடன் கன்னமிட்டு திருடுவான், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள்,
அங்கே பூச்சியாவது துருவாது கெடுப்பதில்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, உன் பொக்கிஷத்தை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, பிறனை நேசி, உன்னை போல பிறனை நேசி. வேதத்துல 10 கற்பனை ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டுல 2 கற்பனை தான். 2 கற்பனை என்னன்னு கேட்டா, தேவனிடத்தில் அன்பு கூறு, அதே நேரத்துல பிறரிடத்தில் அன்பு கூறு. அதை கத்தோலிக்க திருச்சபையில 2 வார்த்தையில சொல்லிடுவாங்க. அது என்னன்னு கேட்டா, விண்ணவரிடத்திலும் மன்னவரிடத்திலும் அன்பு கூறு. அப்போ விண்ணவர் யாரு? ஆண்டவர். அப்போ சுருக்கமா விண்ணவரிடத்திலும் மன்னவரிடத்திலும் அன்பு கூறு. அப்போ ஆண்டவர்கிட்ட அன்பு கூறு, மனுஷங்கிட்டே நீ என்ன பண்ணு? அன்பு கூறு. அப்போ இதுதான் பிரதான கற்பனை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு இங்க சொல்றாரு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. ஆனா அவனுக்கு அப்படி கொடுக்க மனம் இல்லாமல் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ மத்தேயு 16:24 வாசிக்கும் போது தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. அப்போ ஒரு வெறுப்பு வேணும். எதுல வெறுப்பு? பொருளாசையிலிருந்து ஒரு வெறுப்பு, உலக ஆசையிலிருந்து ஒரு வெறுப்பு, தன்னைத்தான் வெறுத்து எது மேலேயும் ஒரு பற்றுதல் இல்லாம ஆண்டவர் மேல அன்புள்ளவர்களாய் அவரை பின்பற்ற வேண்டும். இங்க பாருங்க, பார்க்கும்பொழுது சம்பவம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்போ அவங்ககிட்ட எல்லா குணமும் இருந்தும் ஒரு சுபாவம் தான் அதிகமா இருக்கு. என்னன்னு கேட்டா, ஏழைகளுக்கு இறங்க மனம் இல்லை. வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்கிறான். அப்போ எல்லாத்தையும் விட்டுடுப்பா, என்னை பின்பற்றி வா, என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, அப்போ அடுத்த பாடம் யாருக்கு? சீஷர்களுக்கு. அதான் கேள்வி கேட்டவன் வேதத்திலே பார்க்கும்போது இயேசுவிடத்திலே வந்து வெறுமையாய் போனவன் இவன் தான். அப்போ இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் கீழ்ப்படிய மனம் இல்லாதவனா போயிட்டான். இன்றைக்கு அநேகர் அப்படிதான். எல்லாம் தெரியும், பைபிள் நல்லா தெரியும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நல்லா தெரியும், ஆனால் ஏதோ ஒன்றை மாத்திரமே பற்றி கொண்டு அது மேல அதிகமா பற்று வைத்துக் கொண்டிருக்கார்கள். அநேகரை பார்க்கும்போது பொருளாசை, பண ஆசை. இப்போ வசனம் தெளிவா சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆகவேதான் அடிக்கடி ஒரு வசனத்தை நான் வாசிக்க விருப்பப்படுவேன். என்னன்னு கேட்டா, நாம சேர்த்து வச்சுட்டு செலவு பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா, சகலத்தையும் அவர் அதன் காலத்தில் அதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர். 1 தீமோத்தேயு 6:17 வசனத்திலிருந்து சற்றே வாசித்து பார்க்கலாம். இதை இந்த நிகழ்ச்சிகளிலே பலமுறை வாசித்து இருந்தாலும் கூட இன்றைக்கு அதை சற்றே தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6:17 வசனத்திலிருந்து, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இப்ப இந்த வாலிபன் யாருங்க? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலோ. இப்போ இந்த வாலிபன் என்ன செய்தான்? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வச்சதுனால நித்திய ஜீவன் அவனால என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியவில்லை. தாழ்மை இருக்கலாம், இயேசு நல்லவர் என்று அறிந்திருக்கலாம், கற்பனைகளை கை கொள்ளலாம், ஆனா அவனுக்குள்ள இருந்தது என்னன்னு கேட்டா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல். அப்போ ஐஸ்வர்யவானுக்கு இப்ப என்ன இருந்தது? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். இப்ப இவருடைய நம்பிக்கை நித்திய ஜீவன் வேணும்ன்ற ஆசை, ஆனா நம்பிக்கை எது மேல இருக்கு? பணத்தின் மேல இருக்குது. இன்றைக்கு அநேகர் அப்படிதான். பணம் 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 பத்தும் செய்யும், ஆனா பரலோகத்துக்கு கொண்டு போகும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். பத்தம் செய்தாலும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆனா அநேகர் என்ன செய்யறாங்க? அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல்
நாம் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித சகலவித நன்மைகளையும் நன்மைகளையும் நமக்கு நமக்கு சம்பூரணமாய் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை அப்போ, வைக்கவோ. அவர் மேல நம்பிக்கை வைக்காம போயிட்டானே என்கிட்ட இப்போ அந்த அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்ததுனாலதான் அந்த நித்திய ஜீவனை இவனால் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு அநேக நாம் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்கலாம். அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் எதற்கு கொடுக்கிறார்? இங்க என்ன சொல்றாரு? விற்று தரித்திரருக்கு கொடுத்து. அந்த அதிகாரத்துல இன்னொரு வார்த்தை இருக்கிறது. அந்த 1 தீமோத்தேயு 6:17 இன்னொரு வார்த்தை இருக்குது. அதையும் சற்றே வாசித்து பார்ப்போம் என்றால் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். 1 தீமோத்தேயு 6:17 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? என்னத்துக்கு அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? நன்மை செய்யவும், நற்கிரிகளில் ஐஸ்வர்யவன்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும். அப்போ இந்த காரியத்தை செய்ய அந்த ஐஸ்வர்யவானுக்கு மனம் இல்லை. மனம் இல்லாததுனாலே அவனால நன்மை செய்ய முடியல. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்றவளையும் விதவைகளையும் விசாரிங்கள் என்று வசனம் இருக்கு. ஆனா விற்று நன்மை செய்யவனால முடியல. ஆகவே உதாரத்து குணமுள்ளவளா இருக்கவும். அடுத்த வார்த்தையை பாருங்களேன், 19வது வசனம், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும். அப்போ கொடுத்துட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இதைதான் இயேசு அங்க போதனையா சொன்னாரு. நீ கொடு, என்னை பின்பற்றி வா, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனா இவனுக்கோ கொடுத்து விட்டு அவரை பின்பற்ற மனம் இல்லாமல் இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு அந்த மனம் இருக்குதா? ஏழைகளை அங்க நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஏசாயா 1வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிங்கள். எப்படி? கொடுத்து என்ன செய்யணும்? அங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, அதாவது தாராளமாய் கொடுக்கிறவர்களும். அப்ப இருக்கும் போது நாம என்ன செய்யணுமா? கொடுக்கணும். கொடுத்தாதான் எதுவும் அடைய முடியும். ஆனா மிகவும் வருத்தமான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, அவனுக்கோ அதை செய்ய மனம் இல்லை. அவன் மிகுந்த ஆசை உள்ளவனா இருந்தபடினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்ப என்ன அர்த்தம்? கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சான். ஆனா கடைசியில எப்படி போயிருக்காங்க? துக்கத்தோடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரிடத்துல வந்து துக்கத்தோடு போனவன் இவன் மட்டும்தான். இன்றைக்கு ஆண்டவரை பற்றி நன்றாக தெரியும், நல்லவன் என்று தெரியும், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று தெரியும். அதை பெற்றுக்கொண்டிருக்காயா? சிந்தித்து. அப்ப இந்த இடத்துல இந்த பகுதி நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. 17 22. வாலிபன் ஓடி வருகிறான், முழங்கால் படியிடுகிறான், கேள்வி கேட்கிறான், அவன் நல்லவர் என்று அறிந்திருக்கிறான், நித்திய ஜீவனை விரும்புகிறான். இத்தனை காரியமும் 17ஆம் வசனத்துல பார்த்தாலும் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமா சொல்லுகிற விஷயம், உலகத்துல இருக்கிற ஒருவரும் நல்லவர்கள் அல்ல. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே அதாவது சுயதனமா யோசிக்கிறவங்க தான். தனக்கு ஃபர்ஸ்ட் ஆகணும். ஆண்டவர் அப்படி யோசிப்பது இல்லை. தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நன்மை செய்கிறவர் அவர். அதனால தேவன் ஒருவர் தான் நல்லவர் என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். அடுத்தது கட்டளைகளை சொல்லுகிறார், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத. அவன் சிறு வயதிலிருந்தே கை கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே அவன் மீது அன்பு கூறுகிறார். ஒருவேளை சிரிச்சிருப்பார், அவனை தட்டி கொடுத்திருப்பார், சொல்லிட்டு ஓகே எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிற, உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை அப்படின்னா, உங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, அதெல்லாம் தரித்திர கொடுத்துட்டு ஏன் பின்னால வாழ்றார். அவனை கூப்பிடுறார். ஒரு அழைப்பு கிடைக்குது. அழைப்பை மிஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு கிடைக்குது. அதாவது லேகியோன் இருந்தவன் இயேசு பின்புதான் போறான்றான். அவனை வேணா நீ உன் ஊருக்கு போய் சுவிசேஷம் அறிவின்றார். ஆனா இவனுக்கு ஒரு அழைப்பு கிடைக்குது. டேக் அப் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே அழைப்பு இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் போயிருந்தால் ஒருவேளை என்ன நடந்திருக்கும் என்பது தெரியாது. ஆனால் அவன் போக மனமா இல்லை. மனமா இல்லாததுனால, அவன்கிட்ட பணம் அதிகமா இருந்ததுனால அவனுக்கு மனம் இல்லை. துக்கத்தோடு கூட கடந்து போனான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் உலகத்தில் இருக்கிற வரை உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வரும், ஆனால் நித்தியத்துக்குள்ளே வழிநடத்தாது என்பதற்கான நிறைய ஆதாரங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நல்ல நல்ல நற்கிரியைகளை செய்யுங்கள், தாராளமாய் கொடுங்கள். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நிச்சயமா விளங்க பண்ணுவார். பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் மிகுந்த கவனத்தோடு கூட ஞானமாய் தேவ ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியத்துக்காக நாம் அவைகளை செலவிடும் போது நிச்சயமா அதுக்கு ஏற்ற பலன் அவங்களுக்கும் ஆண்டவர் தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த பகுதி இப்போது விளக்கப்பட்டிருக்கிறது.
இப்போ ஏற்கனவே மத்தேயு இதை பேசினார், அங்க பேசி இருக்கிறோம். ஆனா இப்போ மார்க்கம் அதை எழுதுகிறபடியால் அது இந்த இடத்தில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மார்க் விளக்குகிற விதத்தை இந்த இடத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்தில் மத்தேயு விளக்கின விதத்தை நாம் ஏற்கனவே தியானித்த அந்த பகுதிகளில் அவைகளை தியானித்திருக்கிறோம். எனவே அடுத்த பகுதி வரும்போது இந்த இடத்துல அடுத்தது சீஷர்களுக்கு திரும்பி பார்க்க பேச ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா அவன் துக்கத்தோட போயிட்டான். ஏன் போறான்னா பணம் அவனுங்க அந்த குருடாக்குறது, அவனை துக்கத்தோட அழைத்து செல்கிறது. ஆனா அதுக்கப்புறமா அவன் வந்து மனம் திரும்பினானா இல்லையான்றது நமக்கு தெரியாது. மனம் திரும்பி இருந்தார், அதுக்கு பிறகு அவன் மனம் திரும்பி இருந்தார், ஒருவேளை அவன் இளைப்பாறுதலுக்குள்ள தேவனோடு கூட பிரவேசித்திருக்க முடியும். அப்படி இல்லையானால் அவனும் பாதாளத்தில் தான் வைக்கப்பட்டிருப்பான். என்ன நடக்கும் என்று தெரியாது. ரொம்ப தெளிவாய் நடங்கள், வசனத்தை கேளுங்கள், வசனத்தின்படி உங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், தீமையான வழிகளை விட்டு விலகுங்கள். பணம் நமக்கு தேவை, ஆனா பணமே தான் நம்முடைய வாழ்க்கை என்று இராமல் தொடர்ந்து தேவனை பின்பற்றுவதற்கு அவர் மேல் நம்பிக்கையா இருந்து நம் பின்னால போகும்போது ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். எனவே இந்த பகுதியில் நம்ம மத்தியில தேவனுடைய ஊழியக்காரர்கள் தன் நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி நம்ம மத்தியில வந்து இவைகள் எல்லாம் பிரசங்கித்ததுனால நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏராளமான காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள். அடுத்த பகுதியில எல்லாம் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.